பாலாஜி தயாரிப்பில் சங்கர் இயக்கத்தில் உருவாகி ராம் சரண், கியாரா அத்வானி, எஸ்.ஜே. சூர்யா, அஞ்சலி உள்ளிட்ட பல முன்னணி நட்சத்திரங்கள் நடித்து தமன் இசையில் கார்த்திக் சுப்புராஜ் திரைக்கதையோட வெளியாகி இருக்கிற படம் தான் கேம் சேஞ்சர் படம். இந்த படத்தை பற்றின ரிவ்யூவை தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாகவே தமிழ் சினிமாவோட தரத்தையும் வர்க்கத்தையும் பல மடங்காக உயர்த்தி கொண்டுட்டு போனவர் தான் சங்கர். ஆனால் சமீப காலமாகவே அவர் சின்னதாக ஒரு சர்க்கிளில் இருக்கார். அந்த சர்க்கிள்ல இருந்து கேம் சேஞ்சர் மூலியமா மீண்டு வந்திருக்காரா அப்படின்றத பார்ப்போம். நேர்மை தவறாத ஒரு அரசு அதிகாரியா இருக்கவருக்கும் தவறுகளை மட்டுமே செஞ்சுட்டு இருக்கக்கூடிய அரசியல்வாதிக்கும் நடுவில் நடக்கக்கூடிய யுத்தம் தான் இந்த படத்தோடைய ஒன்லைன். கேம் சேஞ்சர் படம் வழக்கமாக சங்கர் படத்தை போலவே தான் இருக்கு. சமூக பிரச்சனைகளை மையமாகவே வச்சு உருவாக்கியிருக்காரு. ராம் சரண் ஒரு IAS அதிகாரியாகவும் நடிச்சிருக்காரு. ஊழலுக்கு எதிராக போராடக்கூடிய கதையாகவும் இந்த படம் அமைஞ்சிருக்கு. மதுரையில் கலெக்டராக இருந்த ஒரு IAS அதிகாரியை இன்ஸ்பிரேஷனாக கொண்டு தான் இந்த கதை உருவாகியதாகவும் கூறப்படுது. நேர்மையான IAS அதிகாரியாக இருக்கக்கூடிய ராம் சரண் மக்களோட நலனுக்காகவும் ஊழலை அளிக்கிறது மட்டுமே தன்னுடைய குறிக்கோளாக கொண்டு போராடிட்டு வராரு. அவர் பணியாற்றக்கூடிய ஒரு மாவட்டத்தில் நடக்கிற எல்லா அநியாயத்தையும் தட்டி கேட்டு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு நெருக்கடியும் கொடுத்துட்ருக்காரு. அதே சமயத்தில் மாநிலத்தோட முதல்வர் தன்னுடைய மாநிலம் எந்த ஒரு குற்ற செயலுமே நடக்காத ஒரு மாநிலமாக இருக்கணும்னு உறுதியை எடுத்து ஒரு புதிய அதிரடியான திட்டத்தையும் அறிவிக்கிறாரு. அந்த திட்டத்தோட காரணமாக முதல்வரோட மகனாக இருக்கக்கூடிய S.J. சூர்யாவுக்கு அவர் சொந்தமாக பண்ணிட்டு வர மணல் கொள்ளை தொழிலில் பெரும் பாதிப்பு ஏற்படுது. அதனால் அப்பாவுக்கு தெரியாமையே நைட்டோட நைட்டாக மணல் கொள்ளை செய்யக்கூடிய தொழிலையும் தொடர்ந்து செய்ய முயற்சிக்கிறாரு. அந்த சமயத்தில் S.J. சூர்யாவுக்கு ராம் சரண் தடையாக வந்து நிற்கிறாரு. இதனால் அவங்க ரெண்டு பேருக்கும் இடையே ஒரு மோதல் ஏற்படுது. ராம் சரணோட நேர்மையும் தைரியமுமே S.J. சூர்யாவுக்கு எதிர்ச்சலை கிளப்புற மாதிரி இருக்குது. முதல்வரோட பதவிக்கு போகணும்னு ஆசைப்படக்கூடிய S.J. சூர்யா தன்னுடைய அப்பாவையே கொலை செய்ய திட்டம் போடுறாரு. அதுக்கு முதல்ல ராம் சரணை கொல்லணுன்ற அவசியம் ஏற்படுறதால அதையும் திட்டமிடுறாரு. ஆனால் முதல்வர் தன்னோட வாரிசாக யாரை தேர்வு செய்யணும் அப்படின்றது குறித்து ஒரு வீடியோவை பதிவு செஞ்சு வச்சுருக்காரு. அவருடைய மரண செய்தியும் அவர் பதிவு செஞ்ச வீடியோவும் வெளியாகுது. அந்த வீடியோ மாநிலம் முழுவதுமே பெரிய ஷாக்கான ஒரு விஷயத்தை கொடுக்குது. S.J. சூர்யாவுக்கு தன்னோட அப்பா எடுத்திருக்கக்கூடிய முடிவு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்துருக்கு. அதுக்கப்புறமா ராம் சரணுக்கும் S.J. சூர்யாவுக்கும் இடையில நடக்கக்கூடிய மோதல் இன்னுமே தீவிரமடையுது. இந்த சூழ்நிலையில் ராம் சரண் எந்த மாதிரியான சுச்சுவேஷனில் S.J. சூர்யாவோட திட்டத்தை எல்லாம் முறியடித்து மக்களோட நம்பிக்கையை பெறுறாரு அப்படின்றது தான் இந்த படத்தோட மீதி கதை. இந்த படம் அப்பா பையனுடைய பாசம், சமூக பொறுப்புணர்வுன்னு பல பரிமாணங்களை கொண்டு இருக்கு. இன்னைக்கான சூழ்நிலையில் மிகவும் பொருத்தமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயமாகவும் அமைஞ்சிருக்கு. அதே சமயம் சாமானியனாக இருக்கக்கூடிய ஒருத்தன் அதிகாரத்தை எதிர்த்து ஹீரோவாக சித்தரிக்கப்பட்டு தன்னோட வழக்கமான பணியிலிருந்து மாறி இந்த முறை அரசோட இயந்திரத்தில் இருக்கக்கூடிய IAS மாதிரியான முக்கிய பணியில இருந்து ஒருத்தரை கிளர்த்தெறிய செய்கிற மாதிரியான ஒரு படத்தையே எடுத்திருக்காரு சங்கர். ரெட்டை வேடத்தில் நடிச்சிருக்கக்கூடிய ராம் சரண் இந்த படத்தில் வழக்கம் போலவே தன்னோட நடிப்பு திறமையால் எல்லாரையுமே வியப்பில் ஆழ்த்தியிருக்காரு. ஸ்டைலிஷ் IAS அதிகாரியாகவும் எளிய கிராமத்தை சேர்ந்த ஒரு இளைஞனாகவும் தன்னை மாற்றியிருக்காரு. ரெண்டு வேடத்துலையுமே அவர் சிறப்பாகவும் பொருந்தியிருக்காரு. பேச்சுக்குளரும் குணம் கொண்ட இந்த கதாபாத்திரத்தையும் அவர் அழகா உணர்வுபூர்வமாகவும் நடிச்சிருக்காரு. ரங்கஸ்தலம், RRR படத்திற்கு அப்புறமா ராம் சரண் தன்னோட சிறப்பான நடிப்பையும் வெளிப்படுத்தியிருக்காரு. அப்பண்ணாவோட மனைவி பார்வதியா நடிச்சிருக்கக்கூடிய அஞ்சலி தன்னோட நடிப்பால படத்துக்கு பலம் சேர்த்திருக்காங்க. அவங்களோட கண்ணில் பேசக்கூடிய உணர்ச்சி பார்வையாளர்களுக்கு நல்லா கன்வே ஆகுது. எமோஷனல் காட்சியிலலாம் நான் ஒரு பர்ஃபார்மர் அப்படின்றத மறுபடியுமே நிரூபிச்சிருக்காங்க அஞ்சலி. காமெடி காட்சிகளில் சுனில், பிரியதர்ஷி, பிரமானந்த்னு பலருமே ஓவர் டைம் வாங்கியிருக்காங்க. ஆனாலும் கூட 12th மேனாக வந்து காமெடி போர்ஷனில் கலக்கியது ஜெயராம் தான். சின்ன சின்ன மாடுலேஷன், நக்கல், நையாண்டின்னு கொஞ்சம் தூள் கிளப்பியிருக்கு. அதில் டெக்னாலஜி வைஸ் தமன் இசையமத்த பாடல்கள் தான் படத்துக்கு கூடுதலான ஒரு பலத்தையே சேர்த்துருக்கு. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா ஜல்கண்டி பாடல் வந்து யங்ஸ்டருக்கு மத்தியில் பெரிய வரவேற்பையும் பெற்றிருக்கு. திருவோட ஒளிப்பதிவு படத்துக்கு அழகான காட்சிகளையும் வழங்கி படத்தை கொஞ்சம் கூடுதலான ஒரு அழகை சேர்த்துருக்கு. கதையோட சில இடத்துல முன்னரே கணிக்கக்கூடியதாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து சின்னதான ஒரு குறையாக இருக்குது. அதோட இந்த படத்தோட கதைக்களம் சிலருக்கு அட்வைஸ் கொடுக்குற மாதிரியான ஒரு தாட்டையும் கொடுக்கலாம். ஹீரோயினுக்கு அதிகமான முக்கியத்துவம் இந்த படத்துல கொடுக்கல.
பின்னணி இசையில சில இடத்துல இரைச்சல் அதிகமா இருக்கிறதால கொஞ்சம் டிஸ்டர்பன்சிங்காகவும் இருக்கும். ஓட்டு கவுண்டிங்கை நிறுத்தத்துக்காக எஸ்ஜே சூர்யா செய்யக்கூடிய சில காட்சிகள் இந்த காலகட்டத்துக்கு பொருந்தாததான மாதிரியான விஷயமா அமைஞ்சிருக்கு. அதோட ஆரம்பத்துல விறுவிறுப்பா போகக்கூடிய படம் சில இடத்துல அப்படியே தோய்வடைஞ்சு மறுபடியும் ஒரு விறுவிறுப்பை பெறறதாவே இருக்கு. அப்புறம் லாஜிக் மீறல்கள் யூகிக்க முடியறதான ஒரு விஷயமா அமைஞ்சிருக்கு. அடுத்து இந்த சீன் அப்படின்னு நம்மளால யூகிக்க முடியற கதையாகவும் இருக்கிறது இந்த படத்துக்கு ஒரு மைனஸ். இந்த படத்துல இவ்வளோ மைனஸ் இருந்தாலும் கூட ராம் சரண் தன்னோட நடிப்பு மூலியமா இந்த மைனஸ்களை மேட்ச் செய்ய ட்ரை பண்ணியிருக்காரு. மொத்தத்துல இந்த படம் சமூக பொறுப்புணர்வு இருக்கக்கூடிய ஒரு பொழுதுபோக்கான படமா அமைஞ்சிருக்கு. இதுல ஒரே ஒரு ஆறுதலான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டா, இந்தியன் 2 படத்தை விட இந்த படம் கொஞ்சம் நல்லாவே இருக்கு. அதுல சறுக்கி இருக்கக்கூடிய சங்கர் இந்த படத்துல கொஞ்சம் எழுந்து உட்காந்துருக்காருன்னு சொல்லலாம். ஆனா இதவே ஒரு பெஞ்ச் மார்க்கா வைக்க முடியுமான்னு கேட்டா கண்டிப்பா முடியாது.